வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பிரபல நடிகையுடைய வீட்டில் நடந்த மரணம் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த திரையுலகம். வாங்க அந்த பிரபலம் யார், அவங்க வீட்டில் என்ன நடந்துன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மணிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வில் யூ மிஸ் யூ அஜி பாட்டி. இறந்த சோகத்தில் கண்ணீர் விட்ட பூஜா ஹெக்டே. நடிகை பூஜா ஹெக்டே தமிழில் முகமுடி படத்தில் அறிமுகமானாங்க. இதனைத் தொடர்ந்து தெலுங்கு படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. இதையடுத்து விஜயுடன் பீஸ்ட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து தமிழில் ஒரு வலம் வந்தாங்க என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பீஸ்ட் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாத நிலையில் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. இதனுடைய பாலிவுட்டிலும் பூஜா ஹெக்டே அடுத்த படங்களில் கமிட் ஆகி நடித்து வராங்க. சல்மான் கான் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இவங்க நடிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் நடிக்கும் வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காததால் இவங்க தமிழ்ல இல்லாம இப்போது ஹிந்தியில நடிச்சுட்டு வராங்க. தெலுங்கு சினிமாவில் அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் அலா வைத்தியகுந்தரம் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சுள்ளாங்க. இந்த படத்தில் வரும் புட்டமம்மா பாடல் இவருக்கு இந்திய அளவில் ஏராளமான ரசிகர்களை பெற்றுத்தந்ததுனே சொல்லலாம். ஹாலிவுட் பாலிவுட் படங்களை நடிக்கும் வாய்ப்பை பெற்றுத்தந்தது. ஆயினும் அவர் சமீப காலமாக படங்கள் எதுவும் அவருக்கு சரியாக கை கொடுக்காதால் அடுத்தடுத்து படங்களில் நடிக்கும் வாய்ப்புகளை கை நழுவி சென்றே வருகிறது. தற்போது பாலிவுட்டில் ஷாகித் கபூருடன் பூஜா ஹெக்டே தேவா என்ற திரைப்படத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோசியல் மீடியா பக்கத்திலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மிக ஆக்டிவாக இருந்து வராங்க பூஜா ஹெக்டே. இவங்க சமீப காலமாக இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிடும் புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. தொடர்ந்து இவங்கள் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ஃபாலோவர் வந்து கொண்டே இருக்கிறது. இதையடுத்து விஜயுடன் ரீசெண்டாக நடித்த பீஸ்ட் திரைப்படம் பூஜாவிற்கு சிறப்பாக கை கொடுக்கவில்லை. இந்த படத்தில் பாடல்கள் மூலம் அதிகமாக ஸ்கோர் செய்திருந்தாங்க பூஜா. இருந்த போதிலும் படம் கலவையான விமர்சனங்களை பெற்று தந்தது. இதனால் பூஜா ஹெக்டேருக்கு தொடர்ந்து தமிழில் வாய்ப்புகள் கிடைக்காம நிலையில் காணப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில பாலிவுட்டில் சல்மான் கானுடன் பூஜா நடித்திருக்கும் படம் கலவையான விமர்சனங்களும் பெற்று வசூலிலும் சொதப்பியது. தற்போது ஷாகித் கபூருடன் பாலிவுட்டில் தேவா என்ற படத்தில் நடித்து வராங்க பூஜா ஹெக்டே. அவங்களுக்கு இந்த திரைப்படமாவது ஒரு நல்ல கை கொடுக்கும் என்று ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்து வராங்க. வைகுண்டபுரம் என்ற திரைப்படத்தில் அவங்க நடிச்சுட்டு வராங்க. படங்கள்ல தொடர்ந்து சொதப்பி வருவதால் இதனால் இவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த வாய்ப்பும் சிறப்பாக அமையவில்லை. இந்த நிலையில அவரது வீட்டிலும் தற்போது ஒரு சோக நிகழ்வு நடந்துள்ளது. பூஜா ஹெக்டேவின் பாட்டி உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகியுள்ளாங்க. இது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ள பூஜா ஹெக்டே வில் மிஸ் யூ அஜி என்ற சோகமாக பதிவிட்டுள்ளாங்க. தன்னுடைய பாட்டியின் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் சோசியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. பூஜா ஹெக்டே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளில் சிக்கி வராங்க. அவரது படங்கள் தொடர்ந்து சொதப்பி வரும் நிலையில் சமீபத்தில் வெளியாகியுள்ள மகேஷ் பாபின் குண்டூர் காரம் படத்தில் நடிக்க கிடைத்த வாய்ப்பும் பூஜாவிற்கு முன்னதாகவே கை நழுவியுள்ளது. இந்த நிலையில கடந்த மாதத்தில் துபாய்க்கு சென்ற பூஜா ஹெக்டேவிற்கு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பாளர்கள் சென்ற அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதை பூஜா ஹெக்டே மறுத்திருக்காங்க. இதனால் அவர் ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்காங்க. இந்த நிலையில அவங்களுடைய பாட்டி இறந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. நிறைய பிரபலங்கள் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.